செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். மிகவும் உஷ்ணமான காலநிலை காரணமாக உடல் நீரிழப்புக்குள்ளாவதுடன் பல்வேறு தோல் நோய்களும் ஏற்படக்கூடும் என சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். இயன்றவரை அதிகளவில் நீரை பருகுவதன் மூலம் இத்தகைய நிலைமைகளை குறைத்துக் கொள்ள முடியும் என கொழும்பு ரிட்வே வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். நீர் அருந்தாவிட்டால் உடல் அதிகளவில் நீரிழப்புக்குள்ளாகி வெப்ப தாக்க நிலைமைகளுக்கு கூட ஆளாக நேரிடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டுச் செய்திகள். ஈரானிய யுத்தத்தின் தற்போதைய நிலை குறித்தான புதிய அறிக்கையை அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி கடந்த பிப்ரவரி மாதம் போர் தொடங்கிய நாளிலிருந்து இதுவரை அமெரிக்க ராணுவத்தைச் சேர்ந்த 624 பேர் போரில் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 14 என குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் புள்ளிப்பட்டியலில் காலி அணி முதலிடத்தை பிடித்துள்ளது. 6 போட்டிகளில் பங்கேற்றுள்ள காலி அணி 4 போட்டிகளில் வெற்றி பெற்று 8 புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளது. கொழும்பு மற்றும் யாழ்ப்பாண அணிகள் தலா 6 புள்ளிகளை பெற்று முறையே 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை தக்க வைத்துள்ளன. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.